இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நல்ல ஒரு மகிமையான ஆராதனை. தேங்க்யூ பாஸ்டர். அருமையான தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே சூழ்ந்திருக்கிறதை உணர முடிகிறது. கடந்த நாட்களிலே நாங்கள் இங்கே வரவும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலைகளை கொடுத்து பிள்ளை பெற்றெடுக்க உதவி செய்தார். ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் குடும்பமாக போய் தொடர்ந்து சபையிலே ஊழியத்திலே பங்கு பெறவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். தற்சமயம் என்னுடைய படிப்பின் நிமித்தமாக இப்பொழுது 3ஆம் ஆண்டு இந்த படிப்பு, எனக்கு டாக்டரேட் ஸ்டடீஸ் போய்கொண்டிருக்கிறது. இறுதி ஆண்டு படிப்பு. அதற்காக பெங்களூரில் எனக்கு ஒரு 3 வாரங்கள் வேதாம கல்லூரியிலே நான் தங்கி இந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால சரி க்ளோரியை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். நீங்கள் வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் வந்து பார்க்கலாம். சிலர்லாம் விசாரித்ததாக கேள்விப்பட்டேன். என்ன வந்து உடனே அனுப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். நமக்கும் சபை வீடெல்லாம் இருக்கு இல்லையா, போகணும்ல, அதனால தான். சரி, ஆகவே விசாரித்த ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய படிப்பின் காரியங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களை ஒரு நாளும் மறக்காமல் தொடர்ந்து உங்களை ஜெபத்திலே தாங்குகிறோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். கடந்த 8 மாதங்கள் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து இந்த செப்டம்பர் மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவரின் உள்ளத்திலே வைத்ததான சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 10 12ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? நம்ம சேர்ந்து வாசிப்போம். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி தான். ஆண்டவருடைய வார்த்தையை நிதானமாய் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்திலே நாம் வாசித்த 10ஆம் வசனத்தில் இறுதி வார்த்தையிலே பார்க்கும்போது காலம் சமீபமாய் இருக்கிறது. சொல்லுங்க, காலம் சமீபமாய் இருக்கிறது. The time is near. காலம் சமீபமாய் இருக்கிறது. கடந்த நாட்களிலே ஆண்டவர் என் உள்ளத்திலே பாரப்படுத்தின ஒரு காரியம், மாதத்தில் ஒரு முறையாகிலும் ஆண்டவருடைய வருகை குறித்து திருச்சபையிலே பிரசங்கிக்க வேண்டும். வருகையின் செய்தியை, எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். காலம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு உணர்த்துகிற ஒரு வார்த்தை, காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேசத்திலே நடக்கிற சூழ்நிலைகளை பாருங்கள், நடக்கிற வேதனையான காரியங்களை பாருங்கள், யுத்தங்களை பாருங்கள், பேரழிவுகளை பாருங்கள்.
செய்தித்தாள்களிலே செய்திகளிலே நாம் கேட்கிற காரியங்கள். கடந்த மாதத்தில் மேற்கு வங்காளம் இது அந்த ஸ்டேட்டில் நடந்ததான ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம் செய்தியில் கேட்டிருக்கலாம். இப்படி பாவ செயல்கள் பெருகி கொண்டிருக்கிறது, அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆகவே சிறு பிள்ளைகளுக்கு எதிராக, வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமைகள், பாவ செயல்கள் தேசத்திலே அருவருக்கிற காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இவைகளின் மத்தியிலே கிறிஸ்தவர்களுடைய பங்கு என்ன? இவைகள்லாம் அப்படியே பார்த்துட்டே நாம் இருக்கிறோமா? கடந்து போய் கொண்டு இருக்கிறோமா? இது எதை நமக்கு உணர்த்துகிறது? காலம் சமீபமாயிருக்கிறது. ஆயத்தப்பட வேண்டும், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாமளும் ஆயத்தப்படணும், பிறரை ஆயத்தப்படுத்தணும், குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். போதகர்கள் எங்கள் மீது இருக்கிற கடமை சபையை ஆயத்தப்படுத்தணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பிரதான நோக்கம், நாம் வாழுகிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய பிரதான நோக்கம் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிற மணவாளனை முகமுகமாய் காண வேண்டும். இதுதான், இதற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இதற்காக தான் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிறோம், விசுவாசத்தை பிடித்து வைத்திருக்கிறோம், உறுதியாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், போராடி கொண்டே இருக்கிறோம். ஏன்? அந்த வருகையில் நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிற மணவாளனை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காலம் சமீபமாய் இருக்கிறது. சொல்லுங்க, காலம் சமீபமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த நாளிகை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு பொன்னான காலம், கிருபையின் காலம் என்று சொல்லலாம். நான் நினைக்கிற கிருபையின் காலம் எல்லாம் கடந்து போய் இப்பொழுது தயவின் காலத்தில் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையின் காலம் எல்லாம் முடிந்து போனது, இப்பொழுது தயவின் காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இமை பொழுதில் அவருடைய வருகை இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற, முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் கேட்கிற சிறியோரே பெரியோரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள். prepare yourself. hallelujah. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். படுக்கையில ஒருவர் ஒருவர் கைவிடப்படுவதுமான ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அப்பாவை சந்திக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் அவரை முகமுகமாய் காண ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். இந்த சரீரத்திற்கு ஒரு நாள் அழைப்பு வரப்போகிறது. எல்லாரும் நம்ம இப்படியே வாழுவோம் அப்படின்னு இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் மரணம்னு ஒன்று வரதான் போகிறது, முடிவுன்னு ஒன்று வரதான் போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணை மூடுனா கண்ணு அப்பாவின் சமூகத்தில் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். என்ன இந்த செய்தியை பேசுறேன்னு பயந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. துக்கமான செய்தி இல்ல, மகிழ்ச்சியான செய்தி. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு வார்த்தை என்னன்னா, அப்பாவை நீங்களும் நானும் ஒரு நாள் சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த மணவாளனை நீங்களும் நானும் ஒரு நாள் சந்திக்க போகிறோம் என்பதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். 3 விதமாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும். முதலாவது வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்திலே, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை
முத்திரை போட வேண்டாம். முத்திரை போட வேண்டாம். சொல்லுங்க, முத்திரை போட வேண்டாம். முத்திரை போடுறது, சீல். முத்திரை போட்டு சீல் பண்ணிட்டா அது லாக்ட், அது திரும்ப திறக்க முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்றாரு யோவானுக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தும் போது, இந்த கேட்ட வார்த்தைய முத்திரை போட வேண்டாம். ஏன் அப்படின்னா காலம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் யோசிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்தில் உணர்த்தின காரியம், சுவிசேஷத்திற்கு முத்திரை போட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு, ஹல்லேலூயா, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு ஒரு நாளும் முத்திரை போட வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன்னா காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆயத்தப்பட வேண்டுமானால், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால், ராஜ்யத்தின் சுவிசேஷ பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. 8 மாதங்கள் முடிந்து விட்டன இந்த ஆண்டு துவங்கி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா. இந்த 8 மாதங்களில் எத்தனை பேருக்கு நம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்திருக்கிறோம் என்று சோதித்து பாருங்கள். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவரை ஆகிலும் ரட்சிப்பிற்கு நேராக வழி நடத்தி இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இந்த ஆண்டுல எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறேன், இயேசு நல்லவர்னு சொல்லி இருக்கிறேன், அவர் நன்மையை சொல்லி இருக்கிறேன். நேரம் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை புறஜாதி மக்களிடத்துல எத்தனை பேருக்கு இந்த 8 மாதத்துல நான் பகிர்ந்து கொண்டேன் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். கர்த்தருடைய ஜனமே, நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வருடங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு பெருக வேண்டிய இடத்திலே தேங்கி போய் நிற்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன? இன்றைக்கு அநேகருடைய வாய் முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அநேகருடைய நாவு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அநேகருடைய இருதயம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த முத்திரையை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கட்டவிழ்ப்பாராக. ஹல்லேலூயா. உங்கள் நாவை ஆண்டவர் கட்டவிழ்ப்பாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஒரு நாளும் தயங்காதீங்க. ஆமென். ஏன்னா காலம் சமீபமா இருக்கு. உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நீங்க மறுபடியும் அவங்கள பார்ப்பீங்களான்னு தெரியாது, இல்லை அவங்க உங்களை மறுபடியும் சந்திப்பாங்களான்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இடத்துல ஒரு வேலையில வைத்திருக்கிறாருன்னா நீங்க அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக, அநேகரை தம் பக்கம் இழுக்கும்படியாக ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனமே, அந்த இடத்துல இருந்து மௌனமாய் இருக்காதிருங்கள். ஹல்லேலூயா. முத்திரை போடப்பட்டது போல இருக்காதிருங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை இயேசு மீண்டும் வரப்போகிறார். இயேசுதான் இரட்சகர். என் பாவத்தை மன்னித்தார், என்னை பரிசுத்தமாக்கினார். இன்றைக்கு அவரை என்னுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவர் மத்திய ஆகாயத்தில் மீண்டும் வரப்போகிறார் என்கிறதான சத்தியத்திற்கு ஒரு நாளும் முத்திரை போடாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பேச ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. யாரையாவது பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு பாரம் வரணும், ஒரு வாஞ்சை வரணும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல ஒரு நபரை கூட நான் சந்திக்கலையே, ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தலையே, ஞானஸ்தானத்திற்கு நேராக வழி நடத்தலையே என்று நீங்கள் ஆத்தும பாரப்பட வேண்டும். காரணம் என்ன? காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த பட்டணத்தில் இருக்கிறதான லட்சோப ஜனங்களை ஆண்டவர் சந்திக்க வேண்டுமானால் உங்களை கொண்டுதான் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மனிதனை எழுப்பி ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்திப்பதாக அல்ல. ஹல்லேலூயா. அந்த தெருக்கல்ல, அந்த பட்டணத்துல, அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்தின் ஆசீர்வாதத்திற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களை ரட்சித்ததற்கான நோக்கம் முத்திரை போடுவதற்காக அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்காக. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ண அப்படின்னு சொல்றார் பவுல். 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கும் போது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வட மாநிலங்கள்ல இன்றைக்கு பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு நேராய், உபத்திரவங்களுக்கு நேராய் சபைகள் போய் கொண்டிருக்கிறது. எங்கள் சபையிலிருந்து போன ஒரு மிஷனரி உத்தரப்பிரதேசத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். வாரணாசி என்கிறதான பகுதியில். வாரணாசி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த பகுதியில் அவர் போய் 7-8 வருடம் ஆச்சு. கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப கிருபை செய்திருக்கிறார் வாரணாசியில. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் அந்த ஆலய கட்டுமான பணியை தடை செய்வதற்காக ஒரு கும்பல் வந்து எல்லா காவி கொடிய சர்ச்சு முழுக்க கட்டி போராட்டம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். சொல்லி ஜெபிக்க சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு யுத்தம் செய்து அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பை கொடுத்து ஆலயத்தை தொடர்ந்து கட்டுவதற்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் சொன்ன காரியம் என்னன்னா, கடந்த ஆண்டுல மாத்திரம் 400க்கு அதிகமான ஊழியர்களை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. என்ன காரணத்திற்கு? சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக. ஆங்காங்கே சபைக்கு போகிற விசுவாசிகள் எல்லாம் தடை செய்து அவர்கள் போகக்கூடாது என்று அந்த மாநிலத்திலே மதமாற்று தடை சட்டம் போடப்பட்டிருக்கிறது. யாரும் பைபிளை தூக்கிட்டு வெளிப்படையா நடந்து எந்த பிரச்சார கூட்டமோ எந்த சுவிசேஷ கூட்டமோ உத்தரப்பிரதேசத்தில் நடத்த முடியாது. அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அங்கே இருக்கிறது. 400க்கும் அதிகமான பாஸ்டர்ஸ். அவரோடு உடன் இருந்த ஒரு ஊழியரை கொண்டு போய் அந்த ஜெயிலில் வச்சிருந்து சொன்னாங்களாம், இன்னைக்கு இயேசுவை மறுதலி, இயேசு இல்லைன்னு சொல்லு, உன்னை விட்டுடுறோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவரை உள்ளாடையோடு உட்கார வைத்து பச்சை தண்ணியை கொண்டு வந்து காலையில் குளிர்ல தண்ணியை ஊற்றி சில நேரம் சுடு தண்ணியை ஊற்றி பல விதமா அவங்க பலவந்தப்படுத்தினார்களாம். ஸ்தோத்திரம். அந்த மற்ற நூல்களை எல்லாம் கொடுத்து இதை வாசித்து நீ சொல்லு அப்படின்னு சொல்லி பல துன்புறுத்தல்களுக்கு இன்றைக்கு ஊழியர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. எங்கே இல்லை, நம்ம நாட்டில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நல்ல பொன்னான சூழ்நிலை, நல்ல கால சூழ்நிலை இருந்தும் சுவிசேஷத்தை அறிவியாமல் இருப்போமானால் உங்களுக்கு எனக்கு ஐயோ. சொல்லுங்க, என்னங்க சொல்ல மாட்டீங்க? நல்ல சூழ்நிலை இருந்தும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவியாமல் இருப்போமானால் நமக்கு ஐயோ. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலம் சமீபமாக இருக்கிறது. அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் இயேசுவை மறுதலிக்காமல் சில கூட்டம் விசுவாசத்தை விட்டு விலகாமல் இன்று வரைக்கும் இயேசுவை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பாஸ்டர், சிலர் பின்வாங்கி போனார்கள். நான் நினைச்சேன் அந்த விசுவாசி, அந்த குடும்பம் ரொம்ப வைராக்கியமானவர்கள், நல்ல சபைக்கு வந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் உபத்திரம் வந்தவுடனே, போராட்டம் என்று வந்தவுடனே அவர்கள் விலகி போய்விட்டார்கள். மறுபடியும் அவர்கள் எந்த வழக்கத்திலிருந்து வந்தார்களோ அதே வழக்கத்திற்கு திரும்பி போனார்கள். அவங்க சொன்னாங்களா, ஐயா, எங்க குடும்பம் தான் முக்கியம், எங்க ஊரு தான் முக்கியம், எங்க ஜனங்க தான் முக்கியம், அதனால நாங்க தொடர்ந்து சபைக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுகிற பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலை வந்தது. உபத்திரம் வரும்போது தான் தெரியும் இங்கே இருக்கிற நம்மில் எத்தனை பேர் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க போகிறோம் என்று. கர்த்தருடைய ஜனமே, சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவியுங்கள், தீவிரமாய் அறிவியுங்கள். இது உங்கள் மீதும் என் மீதும் விழுந்ததான ஒரு கடமை. மார்க் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ? விபச்சாரமும் பாவமும் நிறைந்த இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது
என்ன செய்வார்? சொல்லுங்க, சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை குறித்து பேச வெட்கப்படுவோமானால் அப்பா வரும்போது நம்மை குறித்து வெட்கப்படுவார். சொல்லுங்க, என்னை குறித்து வெட்கப்படுவார். வெட்கப்படுவார். பேசாமல் இருந்தால் வெட்கப்படுவார். அவருடைய வார்த்தை குறித்து பேச நீங்க இங்க வெட்கப்பட்டீங்கன்னா வரும்போது வெட்கப்படுவோம். வரும்போது வெட்கப்படுவோம். கர்த்தருடைய ஜனமே, ஆயத்தப்படுவதற்கான முதல் அடையாளம் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அறிவிக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னவோ நடக்குமோ, அவன் ஏற்றுக்கொள்வானோ இல்லையோ, மறுபடியும் எனக்கு ஏதாவது தாக்குதல் வருமோ, அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் நாவை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற இந்த அபிஷேகிக்கப்பட்ட நாவு ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க பேசினா போதும், அவங்க வாழ்க்கையில் ஒரு சுகம் உண்டாகும். எத்தனையோ பேர் தேவையோடு இருக்கிறாங்கங்க. எத்தனையோ பேர் அழுகையில் இருக்காங்கங்க. எத்தனையோ பேருக்கு நிம்மதி இல்லாம இருக்கிறாங்கங்க. எத்தனையோ பேர் எனக்காக ஒருவர் ஒரு வேண்டுதல் செய்வாங்களான்னு பாரத்தோடு இருக்கிறாங்கங்க. அவர்களை போய் சந்திப்பதற்காக இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுங்கள். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை குறித்து பேச என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை குறித்து நான் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்படாமல் தைரியமாய் பேச என் நாவை கர்த்தர் திறந்தருளும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? கரெக்ட் தானே? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? ஒரு சர்ச்சின்னு வச்சுட்டா கூட்டம் வந்துருமா? இல்லை. இங்க இருக்கிற நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறதுனால தொழுதுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சரி, வந்து பார்ப்போம், என்னடா இங்க சிலையே இல்லை, சாமியே இல்லை. சாமியே இல்லாத இடத்துல இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுது? விசுவாசிக்கிறதுனால நம்ம தொழுது கொள்ளுகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்பா இங்க இருக்கிறார். 3 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டா போதும், அவரை இறங்கி வருகிறார். இதுதான் நம்முடைய விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. அது வாடகை இடத்துல இருந்தாலும் சரி, நிழல் கூடமாக இருந்தாலும் சரி, மலையின் மேல் இருந்தாலும் சரி, ஒருமனப்பட்டால் அந்த இடத்துல என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். ஆமென். நம்ம விசுவாசிக்கிறதுனால தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆனால் விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? கேள்விப்பட்டாதானே விசுவாசம் அவங்களுக்குள்ள வரும். சொல்லுங்க, கேள்விப்பட்டாதானே விசுவாசம் வரும். அங்கே திரும்ப அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்ப நம்ம சொல்லலைன்னா எப்படி கேள்விப்படுவார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் 3 மாதங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள ஒரு ஆத்துமாவை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தருவார். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையை நான் பேசியிருக்கலாம். உங்களுக்கு அது நடக்கும், இது நடக்கும், உங்களை பெருகு செய்வார், படகுல மீனா நிரம்பும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வாக்குத்தத்தம் தான். ஆனால் ஒரு ஆத்மாவை கேட்டால் அது கொடுக்கறது அவருக்கு என்ன பெரிய விஷயமா? என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? தலைவலியை சுகமாக்குறாரு, கடன் பிரச்சனையை மாத்துறாரு, குடும்பத்தில் இருக்கிற நம்ம கேட்குற எல்லா சூழ்நிலையும் மாத்துறாரு. ஆனால் ஒரு ஆத்மாவை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். கரங்களை உயர்த்தி கேட்போமா? அப்படி யாராவது மனதில் இருந்து அவங்கள மைண்டில் வச்சுக்கோங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. சில கையை உயர்த்த மாட்டீங்க. ஜாயின் வித் மீ சொல்லுங்க, அப்பா ஒரு ஆத்துமாவை எனக்கு தாரும், ஒரு ஆத்துமாவை எனக்கு தாரும்.
இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள இந்த 3 மாதத்துல ஒரு ஆத்துமாவை ஹல்லேலூயா ஆதாயப்படுத்த ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமாவை தாங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்கு எத்தனையோ நன்மை செய்திருக்கிறீங்க, என் குடும்பத்திற்கு எத்தனையோ உபகாரங்களை செய்திருக்கிறீங்க, என்னை இதுவரை நடத்தி வந்திருக்கிறீங்க, என்னை ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறீங்க. நன்மை செய்தவருக்கு ஒரு நன்மை செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்காக ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களானால் உயர்த்தப்பட்டிருக்கிற உங்கள் மீது, உங்கள் கரங்கள் மீது ஒரு விசேஷித்த கிருபை வந்து இறங்குவதாக. ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாவை வழி நடத்துவதற்கான கிருபையை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. 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 இந்த ஆராதனையில் இருக்கிற 300 பேரு இன்னொரு 300 பேரா மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே ஸ்தோத்திரம். மந்தை பெருக வேண்டும். ஆமென். எப்படி பெருகும்? பிரசங்கித்தால் பெருகும். ஹல்லேலூயா. கேள்விப்பட்டால் விசுவாசிப்பார்கள், விசுவாசித்தால் தொழுது கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய பெற்றோர்களும் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான். என் தாயும் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், என் தகப்பனும் ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர்களை ஒருவர் வந்து சந்தித்து இயேசுவை குறித்து பிரசங்கித்ததனாலே இன்றைக்கு நான் ஒரு ஊழியராக நின்று இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் நாவை முத்திரை போட வேண்டாம், முத்திரை போட வேண்டாம். ஸ்தோத்திரம். அதுதான் ஆயத்தம். காலம் சமீபமாய் இருக்கிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, இது அமைதியாய் இருக்கிற காலம் அல்ல, இது பேச வேண்டிய காலம். ஹல்லேலூயா. நீங்கள் வாய்களை திறந்து பேச வேண்டிய ஒரு காலம். 2வது வாசிக்கலாம், 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். Secondly, be holy and stay holy. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம்தான் அடுத்த ஆயத்தம். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். தேசத்தை ஆளுகிறவர்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம். அவங்க அநியாயம் செய்கிறாங்கன்னா let them do. ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாகட்டும். இங்க இருக்கிற நம்மில் எல்லாரும் 100% தேறினவர்கள் என்று சொல்றதுக்கு இல்லை. ஒரு 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 பாயிண்ட், 1% பரிசுத்தத்தில் நம்ம தேறி இருக்கலாம். அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். நம்ம தகுதியே இல்லை. தகுதி இல்லாத நம்ம ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். பாவம் நிறைந்த உலகத்துல தான் வாழ்றோம். பாவம் வாசற்படியில தான் படுத்திருக்கு. எங்கேயும் தேடி போக தேவையில்லை, வாசற்படியிலே இருக்கு. பாவம் நிறைந்த உலகில் தான் வாழுகிறோம். ஆனா இந்த உலகில் நம்மை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தம் இல்லாமல் அவரை சந்திக்க முடியாது, அவரை தரிசிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்கள். 1 Peter chapter 1 verse 15 and 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள்.
ஆமென். ஹல்லேலூயா. முயற்சி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நம்முடைய பேச்சு, நம்முடைய சுவாபம், நம்முடைய காண்டக்ட், நடத்தை, உடை, பாவனை, பார்வை, கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பாவம் வரும், அப்பப்ப டச் பண்ண வரும். இது மாம்சம் தானே, இந்த மாம்சத்தை டச் பண்ண வரும். அதுக்கு நோ சொல்ல பழகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை நோ சொல்லி ஓடி வந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்திற்கு நேராய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் காலம் சமீபமாய் இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய ஜனமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 6 verse 9 following 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புரட்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த சரீரத்துக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அது தகுதியாயிராது. தேவனுடைய ராஜ்யத்தில் யாரு பிரவேசிப்பதில்லை என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், இன்றைக்கு ஓரின சேர்க்கை, இன்றைக்கு இந்திய தேசத்தில் அது பரவி கொண்டு வருகிறது, பிரபல்யமாய் கொண்டு வருகிறது. பிரைட், அதுக்கு அதனுடைய பேரே பிரைட் அப்படின்னு இன்னைக்கு ஊர்வலம் போகிறார்கள் ஓரின சேர்க்கையாளர்கள். ஆண் பெண்ணா மாறிக்கலாம், பெண் ஆணா மாறிக்கலாம். விரும்பின நபர்களோடு உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று இன்றைக்கு பிசாசின் கலாச்சாரங்கள் தேசத்திலே பெருகி கொண்டு வருகிறது. இந்த மத்தியிலே வாழுகிற கர்த்தருடைய ஜனமே, உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்கள் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் ஆவியானவர் நீக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நீக்க போதுமானவர். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பாயிண்ட் பண்ணி சொல்லலாம். சிலர் இப்படி இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இருக்கிறீங்களா?
தவறான வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறீர்களா? சில பாவ பழக்கங்களிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அவரால் மன்னிக்க முடியாத, கழுவ முடியாத ஒரு பாவம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஏதோ வார்னிங்கா நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பிற்கென்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்கள் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தத்திற்கென்று உங்களை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தொடர்ந்து தடையாக இருக்கிறது. முன்னேற முடியாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அற்புதங்களை பார்க்க விடாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. சில பாவ காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சில நேரம் இங்க வந்து நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. ஆனா வீட்டுக்கு பழைய நிலைமைக்கு போகும்போது அந்த பாவ காரியங்கள் உங்களை பின்தொடருகிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு உண்மையான மனமாற்றத்திற்கு, ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. இயேசு வீட்டுக்குள்ள வருவார்னா அந்த வீட்டுக்குள்ள எந்த அசுத்தமும் இருக்காது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவ வல்லமை உங்கள் சிரசின் மீது இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. உங்களை சுத்திகரிக்கிற தேவ வல்லமை உங்கள் சிரசின் மீது இறங்கி வருவதாக. ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அந்த பாவ காரியங்கள் என்றோடு உங்களை விட்டு விலகி போகிறது. ஹல்லேலூயா. அந்த தவறான உறவுகள் இன்றோடு உங்களை விட்டு விலகி போவதாக. மறைமுகமாக அந்தரங்கத்தில் செய்யப்படுகிறதான எல்லா கிரியைகளும் இன்றைக்கு உங்களை விட்டு அகன்று போகட்டும். அது ஒரு பொல்லாத கிரியை, அது பொல்லாத பிசாசின் கிரியை. ஹல்லேலூயா. பின்தொடருகிற கிரியை. ஹல்லேலூயா. இப்பொழுதே வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. பின்தொடருகிற பொல்லாத கிரியைகளே, என்னை விட்டு விலகி போ என்று கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால எல்லா பொல்லாத பாவ காரியங்கள், பின்தொடருகிற காரியங்கள், அடிமைப்படுத்துகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால, எல்லா குடியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, பொல்லாத கிரியைகளின் ஆவி, பாவ இச்சைகளை தூண்டுகிற ஆவி இப்பொழுதே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விட்டு, குடும்பங்களை விட்டு, வீட்டை விட்டு விலகி போவதாக. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையா ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது. ஹல்லேலூயா. எல்லாம் புதிதானது. ஒப்பு கொடுத்த உங்களை ஆண்டவர் புதிதான மனிதர்களாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்து உங்களை அர்ப்பணியுங்கள். அதுதான் ஆயத்தம். அதுதான் ஆயத்தம். ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார். நெருங்க நெருங்க நம்முடைய சுவாபம், நம்முடைய குணங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, நேரம் போய் கொண்டிருக்கிறது. மூன்றாவது 12ஆம் வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவர் வரும்போது
ஜட்ஜ்மெண்ட்டும் சேர்ந்து வருது, நியாய தீர்ப்பும் சேர்ந்து வருகிறது. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தர போகிறார். ஆமென். அதான் சொல்றார், அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும். அவன் அவனுக்குரிய கிரியைகளை கொடுக்கும்படி அவர் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். இதை நான் தியானிக்கும் போது எனக்கு உள்ளத்தில் உணர்த்தின காரியம், இங்கே நம்முடைய வாழ்க்கையில் சரி பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் அதை சரி பண்ணிருங்க, அதை செட்டில் பண்ணிருங்க. யார் மேலேயும் விரோதம் வேண்டாம், யார் மேலேயும் பகை உணர்வு வேண்டாம், யார் மேலேயும் கசப்பு வேண்டாம். நான் சொல்றது கேக்குதா? யார் மேலேயும் வைராக்கியம் வேண்டாம். செத்தாலும் என்னம்மா சொல், சரி. சிலர் சொல்றது அப்படி, செத்தாலும் வாசலை மிதிக்க மாட்டேன், இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன். கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, உறவின் முறையார், நோ நோ நோ, அதெல்லாம் இப்போ செட்டில் பண்ணிருங்க. அப்பாவுக்காக, வருகைக்காக, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். பாஸ்டர் சொன்னாங்களே, உலகம் அப்படிதான் இருக்கும். பாட்டு நடத்தும் போது சண்டை இருக்கதான் செய்யும், பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்காக போய் பகை, வைராக்கியம், கசப்பு, நோ 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 நோ. கர்த்தருடைய பிள்ளைகளை, காலம் சமீபமாக இருக்கிறபடியினால் மூன்றாவது, ஒப்புரவாகுங்கள். மனிதர்களோடும் ஒப்புரவாகுங்கள், அப்பாவோடும் ஒப்புரவாகுங்கள். ஹல்லேலூயா. ஒப்புரவாகுங்கள். மனவிட்டு பேசிருங்க. அந்த நல்ல காரியத்திற்காக, பரிசுத்தத்திற்காக ஒப்புரவாகுங்கள். அவங்க ஆகலைனாலும் பரவாயில்லை, அவங்க மன்னிப்பு திரும்ப சொல்லலைனாலும் பரவாயில்லை. நாங்கள் ஊழியத்தில் குடும்பமாக சந்தித்த இந்த வேதனைகளுக்கு சிலர் எங்களை குறித்து பேசின காரியங்களெல்லாம் கேட்டு அவர்களை நாங்கள் மனதார ஆசீர்வதித்தோம். வசனம் அதானே சொல்லி கொடுக்குது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அவங்கள சபிச்சிட்டோன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய துன்பம், துயரம். அவங்க மனம் திரும்புவதற்குன்னு ஒரு இடம் கிடைக்காமலே போயிடும். அதெல்லாம் அடி விழுந்தா பயங்கரமான அடியாக விழுந்துடும். ஆசீர்வதிக்கிறோம், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நமக்கு நியாயம் தீர்க்கிற எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ எப்படி இப்படி பேசலாம், நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு போய் வீட்டு முன்னாடி நின்று நீ யார் என்னன்னு காட்டிடுற பார்க்கலாம் அப்படின்லாம் போனால் நம்ம பரிசுத்தெல்லாம் கேள்விக்குறியா மாறிடும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒப்புரவாகுங்கள். 1 பேதுரு 1 17, 18, 19 வசனத்திலே, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல், சொல்லுங்க, பட்சபாதம் இல்லாமல், பெரியவர், சிறியவர், ஊழியர், பரிசுத்தவான், விசுவாசி அப்படின்னு தீர்க்கதரிசி, எந்த பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும், எங்க பூமியில இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை know that, அதை அறிந்து கொள்ளுங்க, அதை அறிஞ்சு கொள்ளுங்க. சிலருக்குள்ள இன்னும் சரியான
ஒரு மனம் மாற்றம் இல்லை, குணத்தில் ஒரு மாற்றம் இல்லை, சுவாபத்தில் ஒரு மாற்றம் இல்லை. அப்படியே அதே வைராக்கியம். ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் பேசாம 1 மாசம் இருக்கிறது, 2 மாசம் இருக்கிறது, வருத்தத்தோடு இருக்கிறது. அவங்க அங்கிட்டு வந்தா இவங்க எங்கிட்டு போறது, என்னம்மா மூஞ்ச திருப்பிக்கிறது. இங்க சபைக்குள்ள அப்படி ஏதாவது இருக்கா, அதை செட்டில் பண்ணிருங்க அப்படின்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. ஊழியரோடு ஏதோ யாருக்காகவும் வருத்தம் இருக்குதா, அப்படி இருந்தா இன்னைக்கு அப்பா அப்படி ஒரு வருத்தம் இருந்துச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர் மன்னிக்கிறதுக்கும் தயவு உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் யாரு, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்ற இல்ல. ஹல்லேலூயா. யாரோட ஆகிலும் உங்களுக்கு வருத்தங்கள் விரோதங்கள் இருக்குமானால் அதை சரி பண்ணி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் வரும்போது அந்த பலனோடு வருகிறார், நியாயம் தீர்க்கிறவராய் வருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் என்ன செய்வார், மன்னிப்பார். ஒருவரை ஒருவர் முதலில் மன்னியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது ரொம்ப பெரிய கடினமான காரியம்தான். ஆனா வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நீங்க மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களையும் அவர் என்ன செய்வார், மன்னிப்பார். ஒருவேளை மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அதான் ஒருத்தன் காணிக்கை போட வந்தா ஆண்டவர் சொல்றார், நீ போய் முதல்ல உன் சகோதரனோடு ஒப்புரவாயிட்டு வா, ஐக்கியமாயிட்டு வா. காண்கிற சகோதரனோடு அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனோடு எப்படிங்க அன்பு கூற முடியும்? இங்க வந்து அப்படியே பாடுறது, ஆவியில நிரம்புறது, துள்ளி குதிக்கிறது. ஆனா அந்த சகோதரன் இங்க உள்ள இருந்து பார்த்தாதான் அவன் சொல்லுவான், பாஸ்டர் இந்த பொம்பளை இந்த மனுஷன் பேசின பேச்சா, இந்த பாருங்க காட்டுறேன், வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்க. ஆகவே அதெல்லாம் செட்டில் பண்ணிருங்க. அப்படியெல்லாம் வாதத்துக்கு யாருக்கிட்டையும் போகாதீங்க, வரிஞ்சு கட்டிக்கிட்டு போகாதீங்க. அது உங்க வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும், ஆசீர்வாத கொலைச்சலை கொண்டு வரும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், எப்படிப்பட்ட வைராக்கியம், ஐயோ அவங்கள நினைச்சாலே அப்படி இருதயம்லாம் என்ன ஆயிரும், என்ன உங்களுக்கு என்னமோ நடக்காத மாதிரி நீங்க பாக்குறீங்க, வலிக்குது பாஸ்டர். கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். 16ஆம் வசனம் பாருங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. ரொம்ப நாளா யார் மேலே ஆகலும் ரொம்ப கசப்ப வைராக்கியத்தை வச்சுட்டே இருக்காதீங்க, அது ஒரு நாள் கலகமா மாறிடும். வீட்டுக்குள்ளேயும் கலகம் வந்துடும், சபைக்குள்ளேயும் கலகம் வரும். யாரு மேலேயும் ரொம்ப நாள் அப்படி வைத்திருக்காதீங்க, அதை உடனே பேசி அதை சரி பண்ணி கொள்ளுங்கள், ஒப்புரவாகி கொள்ளுங்கள். ஆமென். ஒப்புரவாகுதல் ஒரு பெரிய ஊழியம். ஆமென் சொல்லுங்க. ஊழியத்தில் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பேரை நாங்கள் பிரிந்து போகலான்னு வந்தவங்களெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து உட்கார வைத்து அவர்களுக்காக கவுன்சிலிங் கொடுத்து பேசி அவர்களை ஒப்புரவாக்கி அவர்களை வழி நடத்தி ஜெபித்திருக்கிறோம். அப்படி எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ஆயத்தப்பட வேண்டுமானால் ஒப்புரவாகுங்கள். ஆமென். ஒப்புரவாகுங்கள். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு
உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, ஹல்லேலூயா, to receive a miracle, to receive an abundance blessing in our life, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு, வசனத்தை போடுங்க, ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமா ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பாரானால் இன்றைக்கே போய் ஒப்புரவாகிற காரியங்களை செய்யுங்க. ஒரு மாதிரியாக செய்து பார்க்கலாமா? சும்மா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் மேலே ஏதாவது வருத்தம் இருந்தா மன்னிச்சிருங்க. புருஷன் மனைவியா இருந்தா பார்த்து சொல்லிருங்க, என் மேலே ஏதாவது வருத்தம் இருந்தா மன்னிச்சிருங்க சிஸ்டர். ஏஞ்சல் சாம் கேட்டுக்கிட்டீங்களா? நானும் குளோரியை பார்த்து கேட்டுக்கிறேன், என் மேலே ஏதாவது வருத்தம் இருந்தா மன்னிச்சு. என்ன சிரிப்பு பாருங்க. இப்போ ஒருவருக்கொருவர் இப்போ ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ள ஜெபமா இருக்கும். ஆமென். இப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சு ஃப்ரீ ஆயிட்டு கையை பிடிச்சி சிம்பிள் ப்ரேயர். என்ன ப்ரேயர் சொல்லுங்க? சிம்பிள் ப்ரேயர் பவர்ஃபுல் ப்ரேயராக மாறிடும். ஹல்லேலூயா. அந்த வசன இறுதியில் அதான் சொல்லப்பட்டிருக்குது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் பவர்ஃபுல்னு போடப்பட்டிருக்குது, அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய பலனை தருவார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவார், நீங்க இழந்ததை திரும்ப தருவார். ஆமென். ஆயத்தப்படுங்கள், கால சமீபமாக இருக்கிறது, ஆயத்தப்படுங்கள். பாஸ்டர் வாங்க, நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஆண்டவருக்காக கொடுக்கிற ஒரு அருமையான நேரம். உங்கள் கரங்களிலே காணிக்கைகளையும் முதற் பலன்களையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக கொடுக்க ஆயத்தமாவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காணிக்கைகளை படைக்கும் போது அந்த காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலின் 2 கவியை நான் பாடுகிறேன். இந்த பாடல் பொதுவாக கல்லறையில் துக்க வீட்டில் பாடுவாங்க. ஆனால் அந்த பாடலில் ஒரு ஆழமான அர்த்தங்கள் சத்தியங்கள் இருக்கிறது. இந்த பாடலை பாடும்போது முதல் ஆராதனைகளில் அநேகர் அழுது ஒப்பு கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். பாவங்களிலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு புதிய மனிதனாய் ஆண்டவர் உங்களை மாற்றி அனுப்ப போகிறார். ஆயத்தப்படுங்கள். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே. காணிக்க படைச்சவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி பாடுங்க. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ.
என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு ஓ, பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுட இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுட ஓ இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. ஓ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சங்கீதம் 48 ஒரு வசனம் சொல்லுங்க, ஆத்தும மீட்பு, ஆத்தும ரட்சிப்பு மிகவும் அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலேயே விசேஷமானது ஆத்தும ரட்சிப்பு. ஒரு ஆத்துமா கெட்டு போவது தெய்வ சித்தமில்லை. ஒரு தம்பி இருந்தான், அவன் சீரியஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தான், கேன்சர். டாக்டர் கிட்ட வந்து கடைசி நேரம் ஐசி வார்டில் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவன் சொன்னான், வேண்டாம், எனக்கு ஊசி போடாதீங்க, மாத்திரை கொடுக்காதீங்க, நான் இறந்துருவேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை சொன்னான். நான் சண்டே ஸ்கூல்லேருந்து இது வரைக்கும் 10 பேரை நான் ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கேன், இயேசுவின் பிள்ளைகளாக மாற்றிருக்கிறேன் 10 பேரை. எனக்கு நாளைக்கு எனக்கு வயசு 11, இன்னும் ஒரு நபரை நான் ஆயத்தம் பண்ணணும், அந்த நபராக நீங்களாக இருக்கணும் டாக்டர். நான் இப்போ மறிச்சிருவேன், நீங்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்களா டாக்டர் அப்படின்னு தைரியமாக கேட்டானா. கேட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் ஒப்பு கொடுக்குறதுக்குள்ள அவர் வெளியே வந்தார். இப்படி சொல்லிட்டானேன்னு அவர் குழப்பம். இவ்வளவு வருட அனுபவம் உள்ள டாக்டர், வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்துட்ட டாக்டர், எல்லாத்துலேயும் வெற்றி கண்டவர், ஒருத்தரும் இறந்ததே இல்லை. ஆனால் இப்படி சொல்லிட்டானேன்னு முகம் வாடி வீட்டுக்கு போனாராம். மனைவி பார்த்தாங்க, என்ன எப்போ சிரித்த முகமாக இருப்பீங்க, வெற்றியோடு வருவீங்க, இன்னைக்கு என்ன தோல்வியோட முகத்தில் ஏன் சந்தோஷம் இல்லைன்னு மனைவி கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, இந்த மாதிரி ஒரு சம்பவம், ஒரு தம்பி நாளைக்கு 11 வயசு, அதனால் 11ஆவது ஒரு நபரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும், 10 பிள்ளைகளை ரெடி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்துச்சு அவசரமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து, டாக்டர் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு. என்னன்னு போய் பார்த்து அவன் மரித்து போனான். மரித்து போகிறதுக்கு முன்னாடி அந்த நர்ஸு பக்கத்தில் இருந்தவங்களை பார்த்து சொன்னான்னா, நீங்களாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த 11ஆவது நபராக நீங்களாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க என்று அந்த நர்ஸு கதறி கதறி அழுதார்களாம். கடைசியில் அந்த அடக்க ஆராதனையில் 12 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். யார் யாரு? ஏற்கனவே சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் 10 பிள்ளைகள், இப்போ டாக்டரும் நர்ஸும். கடைசி மரண நேரத்தில் ஒரு ஆத்துமாதாயம். நமக்கு நல்ல மரண நேரம் இல்லை, ஃப்ரீயாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை தரப்போகிறார். எழுப்புதல் ஜெபம் அதுதான், வேற நமக்கு ஜெபம் வேற ஒன்றுமே இல்லை. எனக்கு அதைத்தாரு இதைத்தாரு இல்லை. எல்லார் கைகளை உயர்த்தி, இப்போ நான் பரலோகம் வரும்போது நான் வெறுங்கையா வரக்கூடாது. உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், ரத்தம் சிந்தினேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? அந்த கேள்விக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஒரு ஆத்துமாவையாவது ஆண்டவர் ரட்சிப்புக்குள் வழி நடத்த ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே,
எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண, இந்த ஜெபம் செய்யாம இருந்த மன்னியும், ஆத்தும ஆதாயம் செய்ததற்காக நான் ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிரசங்கித்த நம்முடைய ஊழியரை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். அநேகரை இன்றைக்கு ஆண்டவரை நம்முடைய வருகைக்கு இந்த சபையில ஆயத்தப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் போய் அநேகரை ஆயத்தப்படுத்து காவலனாயிரு என்று சொன்ன வாக்கின் பிரகாரம் இந்த சபைக்கு நீ தந்திருக்கிற அந்த பாரம், ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் நிம்மதியா இருக்கணும் இல்லை, எங்களுக்கு மறு உலகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அந்த ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு இந்த சபையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதற்கென்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இத்தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு மிகுந்த ஆசை உண்டு. பவுல் விரும்பினது போல எங்களுடைய விருப்பம் எல்லாம் இத்தேகத்தை விட்டு பிரிந்து, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்கிற அந்த பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்க, வருகைக்கு ஆயத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆத்துமாவையாவது நாங்கள் இந்த வருட முடிவுக்குள்ளாக ரட்சிப்புக்குள் வழி நடத்த ஆண்டவர் கிருபை தருவீராக. நம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்திலே ஆண்டவருடைய நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் கர்த்தர் மகிமைப்படுவீராக. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக விதைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே கை ஏந்தி இருந்த அந்த கைகள் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை தாராளமாய் ஊழியத்திற்கு கொடுக்கிற இருதயத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த பட்டணத்திலே செழிப்பாக்குவீராக. இவர்களை கொண்டு இந்த பட்டணத்திலே பெரிய காரியம் செய்ய போறீங்க. நாங்கள் ஒரு பல ஏக்கர் இடத்தை வாங்க போறோம், கல்லறை தோட்டம் வாங்க போறோம். ஆண்டவர் பெரிய சுவிசேஷ கூட்டம் நடத்த போறோம். அந்த அளவுக்கு உடைய பிள்ளைகளுடைய வருமானங்கள் பெருகட்டும். எங்களுக்கு பெரிய கோடீஸ்வரன் யாரும் வெளியிருந்து உலகத்தை ரட்சிக்கப்படாதவன், அபிஷேகம் பெறாதவன் கொடுக்க வேண்டாம். உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் சபையிலே பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்ய போறதுக்காக கரங்களை சட்டி ஹல்லேலூயா, என் மூலமாய் சொல்லுங்க, என் மூலமாய் இந்த பட்டணத்தில் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஒரு மிஸ்டரி ஆலயத்தை கட்டி கொடுக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஓ, இந்த எனக்கு சொத்து வந்துச்சுன்னா சபைக்காக தாராளமா நான் கொடுப்பேன். வந்தா இல்லை, இப்பவே கொடுக்க நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தான் சொத்துக்கள் கத்த தருவார். அது வரட்டும். இப்பவே உங்க இருதயத்தை கொடுங்கள், உங்கள் மனதை கொடுங்கள், உங்களுக்கு உண்டானவைகளை கொடுங்கள். உங்கள் குடும்பத்தையே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அர்ப்பணியுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆண்டுடைய வருகை மட்டும் உடைய பிள்ளைகளோடு சதா காலமும் நிலைத்திருப்பதாக. சத்தமாய் சொல்லுங்கள். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord. பிறந்த